OBS ஸ்டுடியோ ஒரு பவர்ஃபுல்லான சாஃப்ட்வேர். ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு, ஆண்டர்பிரனர்ஸ்க்கு, இன்ஃப்ளூயன்சர்ஸ், கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் யார் வேணாலும் அந்த சாஃப்ட்வேர் வந்து வேறு விதங்களை யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த OBS சாஃப்ட்வேரில் எக்ஸ்ட்ரா பிளகின்ஸ் போடுறது மூலமாக இன்னும் அதை பவர்ஃபுல்லானதாக மாற்ற முடியும். இந்த வீடியோவில் அதை தான் பண்ண போகிறோம். எப்படி ஒரு சில பிளகின்ஸ் மூலமாக இந்த OBS ஸ்டுடியோவை இன்னும் பவர்ஃபுல்லானதாக மாற்றுறது அப்படிங்கிறது தான். இந்த பிளகின்ஸ் மூலமாக உங்களுக்கு OBS ஸ்டுடியோவை எப்படி நீங்கள் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பாருங்கள். iTamil அகாடமிக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது நம்ம பார்க்க போகிறது மல்டிபிள் RTMP அவுட்புட் பிளகின் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரே நேரத்தில் உங்களால் மல்டிபிள் டெஸ்டினேஷனில் உங்களால் வந்து லைவ் பண்ண முடியும். உதாரணத்துக்கு வந்து ஒரே நேரத்தில் உங்களால் வந்து யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில், இன்னும் வந்து இந்த RTMP சர்வர் கீ கொடுப்பாங்க இல்லையா, அதில் எல்லாத்துலேயுமே உங்களால் பண்ண முடியும். அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து இதை பண்ணுறதுக்கு முன்னாடி இதை அதே மாதிரி ஒரே நேரத்தில் உங்களால் மல்டிபிள் டெஸ்டினேஷனில் நீங்கள் லைவ் பண்ணணும் அப்படின்னா அந்தளவுக்கு உங்களுடைய கம்ப்யூட்டரும் பவர்ஃபுல்லானதாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் மனசில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு இன்டர்நெட் ஸ்பீடும் நல்ல ஃபாஸ்ட்டான இன்டர்நெட் ஸ்பீடு வேணும். இந்த ரெண்டுமே இருந்தால் தான் பண்ண முடியும். பட் அதே நேரத்தில் எப்படி வந்து நம்ம ஒரே நேரத்தில் இந்த மல்டிபிள் இதில் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். நான் அந்த வீடியோவில் பேச போகிற பிளகின்ஸ்க்கான வெப்சைட் லிங்க் எல்லாமே என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் லிங்க் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். முதலாவது இந்த வெப்சைட்டுக்கு போய்க்கோங்க. அதில் வந்து உங்களுக்கு இந்த கோ டு டவுன்லோட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த சைனீஸ் லாங்குவேஜில் இருக்குது. ஸோ அது பேசிக்காக வந்து ஃபஸ்ட்டு அதை டெவலப் பண்ணது ஒரு சைனீஸ் அப்படிங்கிறனால அதில் போட்டிருக்காங்க. அதை பற்றி நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். ஸோ அதில் வந்து நீங்கள் கீழே வாங்க. இதில் வந்து உங்களுக்கு 3 டைப்பில் வந்து இன்ஸ்டாலேஷன் கொடுத்துருப்பாங்க. எப்போவுமே பார்த்தீங்கன்னா பெரும்பாலானவங்க EXE கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து zip ஃபைல் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு எது வேணும் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ EXE ஃபைல் வந்து நமக்கு டபுள் கிளிக் பண்ண உடனே அப்படியே வந்து இன்ஸ்டால் ஆயிரும். அதுவே நீங்கள் வந்து கீழே zip ஃபைல் வந்தீங்க அப்படின்னா நம்ம அதை வந்து அன்சிப் பண்ணி நம்ம வந்து OBS இருக்கிற ஃபோல்டருக்குள்ளே போட வேண்டியது இருக்கும். ஸோ அது போக மற்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டமுக்கும் வந்து உங்களுக்கு ஒரு சில இதில் கொடுத்துருக்க மாட்டாங்க. உங்களுக்கு இருக்குதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா zip ஃபைல் வந்து நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம். ஏன்னா EXE அப்படிங்கிறது வந்து நமக்கு ரொம்ப ஈஸி தான். நீங்கள் ஜஸ்ட் வந்து டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இன்ஸ்டால் ஆயிரும். ஆனால் என்ன பிரச்சனைனா ஒன்றுமே ஒவ்வொரு ப்ரோக்ராமாக வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகி நிறைய இன்ஸ்டால் ஆன மாதிரி உங்களுக்கு காட்டும். பட் ஈஸியான மெத்தட் என்ன அப்படின்னா நம்ம வந்து இந்த zip ஃபைலை டவுன்லோட் பண்ணி அன்சிப் பண்ணி அதை வந்து OBS ஸ்டுடியோவில் போட்டுற வேண்டியது. ஸோ ரொம்ப ஈஸியானது. OBSஐ பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாமே வந்து இப்படி தான் பண்ணணும். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணுது. ஸோ டவுன்லோட் பண்ணோடனே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அதனுடைய அந்த டவுன்லோட் பண்ண ஃபோல்டருக்கு போங்க. ஃபோல்டர் போய் அதை வந்து ரைட் கிளிக் பண்ணி அன்சிப் பண்ணிக்கோங்க அல்லது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணுங்கள். இந்த ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸ்ட்ராக்ட் ஆன ஃபோல்டருக்குள்ள நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி 2 ஃபோல்டர் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டேட்டா, OBS பிளகின் அப்படின்னு சொல்லி 2 ஃபோல்டர் இருக்கும். இந்த பிளகின்ஸ்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோல்டருக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான ஃபைல்ஸ் இருக்கும். யூஸ்வலாக முன்னாடி வந்து 32, 64 அப்படின்னு சொல்லி இருக்கும். இப்போ அப்படிலாம் இல்லை, எல்லாமே 64 தான் மட்டும்தான் வருது. ஸோ உங்களுக்கு வந்து இதை அப்படியே ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு அடுத்ததாக நீங்கள் OBS ஸ்டுடியோ எங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு போங்க. ஸோ C:\க்குள்ளே இந்த ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லி 2 ஃபோல்டர் இருக்கும். அதில் ஏதாவது ஒரு ஃபோல்டருக்குள்ளே இது வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கும். எனக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் அப்படிங்கிற இன்ஸ்டால் ஆகிருக்குது. அதில் போய் நான் வந்து OBS ஸ்டுடியோ அப்படிங்கிற அந்த இதை வந்து கிளிக் பண்ணுறேன். எனக்கு ஓப்பன் ஆகுது. இப்போ ரைட் கிளிக் பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு வந்து பேஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பெர்மிஷன் கேட்கும். அந்த பெர்மிஷன் கொடுத்து நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. டூ இட் ஃபார் ஆல் அப்படிங்கிறது நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கப்புறமா கடகடான்னு சொல்லி அது வந்து உள்ளே பேஸ்ட் ஆயிரும். ஸோ ஒன்ஸ் உள்ளே பேஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து அந்த பர்டிகுலர் பிளகின் வந்து உள்ளே போட்டாச்சு. நீங்கள் இந்த பிளகினை போடும்போது ஒருவேளை OBS ரன் ஆகிட்டு இருந்தது அப்படின்னா இந்த பிளகின் வந்து உடனே காட்டாது. நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா OBSஐ க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஓப்பன் பண்ணணும். அப்படி ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் புதுசாக போட்டிருக்கிற பிளகின்ஸ் வந்து உங்களுக்கு காட்டும். ஸோ இப்போ நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப OBSஐ ஓப்பன் பண்ணலாம். ஓகே, OBS ஓப்பன் ஆகுது. இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்ஸ்டால் பண்ண பிளகின் வந்து அந்த மேலே லெஃப்ட் சைடில் மேலே கார்னரில் மேலே இருக்குது பாருங்க, சின்னதாக ஒரு ஓரமாக போய் அதில் போய் ஒரு ஓரமாக ஒதுங்கி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில நேரத்தில் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருப்போம், எங்கடா இருக்குது அப்படின்னு சொல்லி தடுமாறிடாதீங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல அது இருக்கும். ஸோ அதில் வந்து நான் இப்போ ஜஸ்ட் அதை எழுத்து என்ன செய்கிறேன் அப்படின்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணி அதை ட்ராக் பண்ணி கொண்டு வந்து கீழே அந்த இடத்துல வைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி எங்கே வேணாலும் மாற்றிக்கலாம். இந்த இடத்துல தான் வைக்கணும்னு கிடையாது. இங்கே பாருங்கள், நான் வந்து இப்போ திரும்ப லெஃப்ட் சைடில் கொண்டு போனீங்கன்னா திரும்ப அதில் கூட ஒரு இடத்துல போய் அது செட் ஆகிடுச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மேலே டாப்பில் கொண்டு வைக்கிறேன். இப்போ டாப்பில் வச்சுட்டு பார்த்திங்கன்னா அதுலேயும் வந்து கீழே வந்து நம்ம வச்சுக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த இடத்துல விருப்பமாக இருக்குதோ அந்த மாதிரி இந்த பிளகின்ஸ் இந்த மாதிரி விண்டோ வந்துச்சுன்னா வச்சுக்கலாம். ஸோ எனக்கு வந்து கீழே வைக்கிறது வந்து ரொம்ப கரெக்டான ஒரு இடம்னு சொல்லி தோணுது. ஏன்னா நம்ம யூஸ்வலாக லைவ் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த இடத்துல தான் நம்ம கிளிக் பண்ணுவோம் இல்லையா. ஸோ நமக்கு அதில் பக்கத்தில் இருந்தது அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் அந்த இடத்துல நான் வச்சுக்கிறேன். ஸோ அடுத்ததாக என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து இப்போ அந்த பிளகின் உள்ளே வந்தாச்சு. இனிமேல் வந்து நம்ம சோர்ஸ் ஆட் பண்ணணும். அதில் ஆட் நியூ சோர்ஸ் அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஆட் நியூ டார்கெட் அப்படிங்கிறத கொடுக்குறேன். இப்போ நான் ஃபேஸ்புக்கில் பண்ணணும் அப்படிங்கிறனால அதில் வந்து ஃபேஸ்புக் அப்படின்னு சொல்லி நான் வந்து நேம் போட்டுக்கிறேன். இப்போது நான் ஃபேஸ்புக்கில் போய் எனக்கான அந்த லைவ் க்ரெடென்ஷியல்ஸை நான் அங்கே காப்பி பண்ணி திரும்ப இங்கே கொண்டு பேஸ்ட் பண்ணணும்.
ஸோ அதுக்கு நீங்கள் முதலாவது உங்களோட ஃபேஸ்புக்கில் எந்த பேஜுக்குள்ளே அல்லது எந்த குரூப்பில் அல்லது உங்களோட பர்சனலில் எதில் லைவ் போகணுமோ அதுக்குள்ளே நீங்கள் போய்க்கோங்க. உள்ளே போயிட்டு நீங்கள் அதில் மேலே அந்த லைவ் வீடியோ அப்படின்னு சொல்லி மேலே வந்து கொடுத்துருக்காங்கல்ல, அந்த லைவ் வீடியோ அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அப்படி கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு 2 ஆப்ஷன் வரும். அதில் நீங்கள் எதை வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதில் உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு லைவ் பண்ணுறதுக்கான க்ரெடென்ஷியல்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீம் கீ அப்படிங்கிறது உடனே காட்டுது. இந்த ஸ்ட்ரீம் கீலாம் நீங்கள் வந்து பப்ளிக்கில் வந்து காட்டக்கூடாது. ஸோ அதனால தான் நான் வந்து அதை மங்கலாக ஆக்கி வச்சுருக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். மேலே வந்து ஸ்ட்ரீம் கீன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறமா கீழே வந்தீங்கன்னா சர்வர் URL அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ நம்ம இந்த 2யுமே காப்பி பண்ணி நமக்கு அவங்க உள்ளே கொடுத்துருக்குற இடத்துல நம்ம போடணும். முதலாவது ஸ்ட்ரீம் கீயை நம்ம காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு இப்போ நம்ம OBSக்கு போய் இந்த OBSல RTMP கீன்னு சொல்லி இருக்குல்ல, அந்த இடத்துல நான் வந்து அதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ திரும்பவும் நான் வந்து ஃபேஸ்புக்கு போய் அதில் வந்து ஸ்ட்ரீம் கீ அப்படின்னு சொல்லி இருக்குல்ல, சர்வர் URL அப்படின்னு சொல்லி இருக்குதுல்ல, இந்த சர்வர் URL நான் காப்பி பண்ணி மேலே கொண்டு வந்து RTMP சர்வர்னு சொல்லி இருக்குல்ல, அதில் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கெட் ஃப்ரம் OBS இந்த செலக்ஷன் இருக்குது. அப்படியே நம்ம அதை விட்டுடலாம், எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. மற்ற எல்லாமே அது வேறு எதுவுமே பெரிய அளவில் பண்ண வேண்டியதில்லை. ஒருவேளை நீங்கள் வந்து யூடியூப்பில் லைவ் ஸ்டார்ட் பண்ணும்போதே இதுலேயும் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்டார்ட் வித் OBS அப்படின்னு சொல்லியிருக்கு, அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ இப்போது நீங்கள் வந்து OBSல இந்த ஸ்ட்ரீமிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரே நேரத்தில் யூடியூப்பில் எப்படி லைவ் போதோ அதே மாதிரி உங்களுக்கு ஃபேஸ்புக்லேயும் லைவ் போகும். அஃப்கோர்ஸ் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, எப்படி யூடியூப்பில் நீங்கள் இதில் லைவ் போட்டதுக்கப்புறமா யூடியூபில் போய் ஸ்டார்ட் பண்ணி விடணும், நீங்கள் அந்த லைவை ஸ்டார்ட் பண்ணணுமோ அதே மாதிரி இங்கே ஃபேஸ்புக்லேயும் நீங்கள் போய் லைவை வந்து ஸ்டார்ட் பண்ணி விட வேண்டியது இருக்கும். ஸோ ஒரே நேரத்தில் உங்களால் இந்த மாதிரி 2 டெஸ்டினேஷனில் பண்ண முடியும். அண்ட் நீங்கள் இதுக்கு மேலே கூட என்ன செஞ்சுக்கலாம்னா, இன்னும் கூட நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஒன்ஸ் அகைன் திரும்ப ரிமைண்ட் பண்ணுறேன், இந்த மாதிரி மல்டிபிள் டெஸ்டினேஷனில் நம்ம லைவ் பண்ணுறதுக்கு நமக்கு இன்டர்நெட் ஸ்பீடு பக்காவான ஸ்பீடு இருக்கணும். அதே நேரத்தில் உங்களுடைய கம்ப்யூட்டரும் பவர்ஃபுல்லான கம்ப்யூட்டராக இருக்கணும். இது 2மே இருந்தால் தான் பண்ண முடியும். மற்றபடி வந்து உங்களுடைய OBS ஸ்டுடியோ வந்து அப்படியே ஹேங் ஆகி ஆஃப் ஆயிரும். அதையும் நான் வந்து எச்சரிக்கிறேன். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது 3D எஃபெக்ட் அப்படிங்கிற ஒரு ப்ளக்கின். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்மளுடைய OBS ஸ்டுடியோவில் நம்ம 3D எஃபெக்ட், அதாவது இந்த உள்ள போடுற அந்த பிக்சர் வீடியோ சோர்ஸை வந்து நம்ம ஒரு சில விஷயங்கள் பண்ணி அதை பார்க்க இன்னும் அழகாக்க முடியும். அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ முதலாவது ஆஸ் யூஷுவலாக நீங்கள் ரைட் சைடில் போய் அந்த டவுன்லோட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து உங்களுக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகுது. அதில் உங்களுக்கு எந்த டவுன்லோட் வேணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ஜிப் ஃபைலை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ விண்டோஸுக்கான ஜிப் ஃபைல் நம்ம செலக்ட் பண்ணி அதை டவுன்லோட் பண்ணலாம். ஸோ அந்த ஜிப் ஃபைல் அப்படி பார்த்திங்கன்னா ஒரு இதில் வந்து இன்ஸ்டாலர் தான் கொடுத்துருக்காங்க, அதை செலக்ட் பண்ணாதீங்க. உங்களுடைய விருப்பம் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரினா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஜஸ்ட் அன்பேக் பண்ணுற மாதிரி நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு வந்து அது டவுன்லோட் ஆயிடுச்சு. அண்ட் அதை வந்து அந்த எந்த ஃபோல்டரில் இருக்கிறோ அதுக்குள்ளே போகிறோம். அதுக்குள்ளே போயிட்டு அன்சிப் பண்ணுறோம். ஓகே, ஒன்ஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆனதுக்கப்புறமா திரும்ப ஆஸ் யூஷுவல் தான் நம்ம வந்து அதை டபுள் கிளிக் பண்ணி உள்ளே போய் அதை காப்பி பண்ணுறோம். C:\, ப்ரோக்ராம் ஃபைல்ஸுக்குள்ளே OBS ஸ்டுடியோ ஃபோல்டருக்குள்ளே போய் பேஸ்ட் பண்ணுறோம். பெர்மிஷன் கேட்கும், பெர்மிஷனை கிராண்ட் பண்ணுறோம். ஸோ இவ்வளோதான். நமக்கு வந்து இப்போ 3D எஃபெக்ட் உள்ளே போயிடுச்சு. ஸோ OBSஐ க்ளோஸ் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம். முதலாவது நம்மளுடைய ஒரு சீன் ஒன்று நம்ம முதலாவது ஒரு இமேஜ் ஒன்று முதலாவது உள்ளே போட்டுக்கலாம். ஸோ உள்ளே போயிட்டு நான் ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணுறேன். அழகான ஒரு டாக் இமேஜ் செலக்ட் பண்ணி உள்ளே போட்டாச்சு. ரைட், இப்போ உள்ளே போனதுக்கப்புறமா அடுத்தது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 3D எஃபெக்ட் அப்படிங்கிற ஒரு ஃபில்டர். அதனால் அந்த பர்டிகுலர் இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஃபில்டர் மேலே வந்து அந்த இமேஜ் செலக்ட் பண்ணி ஃபில்டர் அப்படின்னு சொல்லி காட்டும். அந்த ஃபில்டருக்குள்ளே போங்க. உள்ளே போயிட்டு அந்த ப்ளஸ் பட்டன் எடுத்திங்கன்னா 3D எஃபெக்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ உள்ளே வந்தோடனே நமக்கு வந்து ஒரு சில செட்டிங்ஸ் உள்ளே வந்துருச்சு. இன்னும் வந்து இந்த செட்டிங்ஸை பயன்படுத்தி நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா அந்த பிக்சரை வந்து என்னென்ன மாதிரி நம்ம ரீசேஸ் பண்ணுமோ அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ இது வந்து நமக்கு 3D எஃபெக்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இது என்ன மாதிரியான ஒரு எஃபெக்ட் வருது அப்படின்னு சொல்லி பாருங்கள். நம்ம வந்து இதை கொஞ்சம் சைடில் நம்ம திருப்பும்போது நமக்கு வந்து அந்த ஒரு 3D எஃபெக்ட் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி இந்த பிக்சர் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் சைஸில் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். இதை வந்து நிறைய பர்டிகுலர் வேறு விதங்களை நம்ம யூஸ் பண்ணலாம். இதில் வந்து பிக்சருக்கு மட்டும் கிடையாது, இதே விஷயத்தை நம்ம வீடியோவுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம கேமரா இன்புட் கொடுப்பலாம். எந்த சோர்ஸுக்கும் அதில் டிஸ்பிளே ஆகிற சோர்ஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு 3D எஃபெக்ட் அதில் கொடுக்கலாம். நீங்கள் ஒரு வேளை வந்து ஒரு வீடியோ பற்றி ஒரு ரிவ்யூ பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி அந்த வீடியோ வந்து ஒரு 3D எஃபெக்டில் போடுற மாதிரி போட்டுடலாம். ஒருவேளை நீங்கள் ஒரு ஸ்டாக் பற்றி பேசுகிறீங்க, அந்த ஸ்டாக் வந்து ஒரு பர்டிகுலர் விண்டோவில் வந்து அந்த ஸ்டாக் பற்றின டீட்டெயில்ஸ் ஓடுற மாதிரி நீங்கள் போட்டிருக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஸ்டாக் போட்டுடலாம். இப்போ ஒரு சில டிவி சேனல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டுட்டு வந்து நின்றுக்கிட்டே நியூஸ் பேசுகிற மாதிரி, ஸோ ஒரு க்ரீன் ஸ்க்ரீன் போட்டு நின்றுக்கிட்டே வந்து அதில் நியூஸ் பண்ணுற மாதிரி, அதில் வந்து நியூஸ் விஷயங்கள் வந்து அதில் தெரிகிற மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இதை வச்சு நம்ம பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் இன்னொரு இமேஜ் ஒன்று போடுறேன். ஸோ என்னுடைய ஒரு இமேஜ் ஒன்று நான் உள்ளே போட்டு அதை கொஞ்சம் நான் வந்து ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு
நான் உட்காந்து என்னுடைய ஃபோட்டோ போட்டுக்கல அதுதான் ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ வந்து எனக்கு பெர்ஃபெக்டாக அந்த சைடில் அந்த டாக் இருக்கிற இடத்துலையும் ஒரு வீடியோ போட்டுட்டு இந்த மாதிரி நானும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னா இது வந்து கம்ப்ளீட்டாக பார்க்கறதுக்கு ஒரு வித்தியாசமாக இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம இந்த ப்ளகின்ஸ் வச்சு பண்ண முடியும். உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி மூலமாக நீங்கள் நிறைய விஷயங்கள் செய்யலாம். ஓகே, அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஃபேஸ் ட்ராக்கர் அப்படிங்கிற ஒரு ப்ளகின். இப்போ வந்து இந்த ஃபேஸ் ட்ராக்கர் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம OBS ஸ்டூடியோவில் நம்மளுடைய ஃபேஸ் வந்து ரெகனைஸ் பண்ணி எப்போவுமே வந்து அந்த ஃப்ரேமில் வந்து சென்டரில் இருக்கிற மாதிரி பண்ணும். இப்போ உதாரணத்துக்கு வந்து நான் வந்து இப்படி லெஃப்ட் சைடு ரைட் சைடு நான் வந்து அசையும் போது அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து அந்த லெஃப்ட் சைடு ரைட் சைடு போதில்லை. பட் இது நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஃபேஸை வந்து அதை ட்ராக் பண்ணி நான் வந்து லெஃப்ட் ரைட் வந்து இந்த மாதிரி அசைஞ்சாலும் அது வந்து என்னோடய ஃபேஸ் வந்து எப்போவுமே சென்டரில் இருக்கிற மாதிரி பண்ணும். ஸோ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவலாக நீங்கள் வந்து இதனுடைய டவுன்லோட் பேஜ் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அப்போ வந்து உங்களுக்கு வந்து டவுன்லோட் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ டவுன்லோட் பேஜ் ஓப்பன் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த ஃபேஸ் ட்ராக்கரில் எது வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலதில் இந்த மாதிரி பேஜ் வந்து கீழே டவுன்லோட் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா இதில் வந்து நிறைய கொடுத்துருக்குறாங்க. ஸோ உங்களுக்கு ஆக்சுவலாக வந்து இந்த OBS வந்து முன்னாடி சொன்ன மாதிரி வந்து 32 பிட் 64 பிட் இந்த பிரச்சனை வந்து இப்போ போயிட்டுருக்குது. ஸோ அதில் வந்து 2 வெர்ஷன் கொடுத்துருக்குறாங்க. பழைய OBSக்கு வந்து 32 இது வந்து கொடுத்துருக்குறாங்க. நமக்கு வந்து அது தேவையில்லை. நம்ம வந்து ஸோ உங்களுடைய OBS நீங்கள் எது யூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்தது. இப்போ வந்து நம்ம 64 பிட்டில் வந்து விண்டோஸில் நம்ம அந்த zip file வந்து இப்போ டவுன்லோட் பண்ண போகிறோம். ஸோ அதை நான் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு வந்து இப்போ அந்த கேமரா வந்து நான் அசையும் போது எதுவுமே வந்து மாறலை. சைடில் வந்து என்னுடைய ஃபேஸ் வந்து போகுது. ஸோ இப்போ இதை மாற்றணும் அப்படின்னா எனக்கு இது வந்து பார்த்திங்கன்னா மாஸ்க் அப்படிங்கிற ஒரு சோர்ஸ். இந்த மாஸ்க் அப்படிங்கிற சோர்ஸில் தான் வந்து இந்த வீடியோ வந்துட்டு இருக்குது. இந்த மாஸ்க் அப்படிங்கிறது வந்து ஒரு சீன். அந்த சீனை க்ரியேட் பண்ணி அதை ஒரு சோர்ஸாக நான் அங்கே போட்டிருக்கேன். ஸோ அதுக்கு வந்து இந்த மாஸ்க் அப்படிங்கிற சீனுக்குள்ளே நான் வந்து போகிறேன். அதில் பார்த்திங்கன்னா சோனி கேமரா வந்து உள்ளே கொடுத்துருக்குறேன். அந்த இடத்துல வந்து நான் அந்த பர்டிகுலர் ஃபில்டர் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ இதில் போய்ட்டு நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஃபில்டர்ஸ் ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஃபில்டர்ஸ்குள்ளே போனால் போகலாம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஷார்ட்கட் கொடுத்துருக்காங்க. ஃபில்டர்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ளே போங்க. இந்த ஃபில்டர்ஸ்குள்ளே போனீங்கன்னா அதில் கீழே வந்து உங்களுக்கு ஆடியோ வீடியோ ஃபில்டர்ஸ் எஃபெக்ட் ஃபில்டர்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ அதில் வந்து உங்களுக்கு இந்த எஃபெக்ட் ஃபில்டர்ஸு கீழே ஒரு ப்ளஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபேஸ் ட்ராக்கர் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஸோ இது வந்து இப்போது ஃபேஸ் வந்து அப்படியே ஜூம் பண்ணுது பாருங்கள். என்னுடைய ஃபேஸ் வந்து உள்ளே ஜூம் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ பாருங்கள் என்னுடைய ஃபேஸ் வந்து கம்ப்ளீட்டாக உள்ளே ஜூம் இன் ஆகி வந்துருச்சு. அது வந்து ஓகே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுது. இந்த ப்ரீசெட்டில் ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இதில் வந்து நம்ம சேவ் பண்ணி வைக்கணும் அப்படின்னா சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து இப்போ இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளோஸ்அப்பில் என்னுடைய ஃபேஸை வந்து அழகாக அது வந்து ஜூம் பண்ணி கொண்டு வந்துருச்சு. ஸோ நம்ம இடத்துல என்ன பண்ண முடியும் அப்படின்னா இதை வந்து கொஞ்சம் இந்த ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்கேல் இமேஜ் அப்படிங்கிறது வந்து கிளிக் பண்ணுறேன். ஆஃப்டர் நான் கொஞ்சம் நேரம் வந்து ஒர்க் பண்ணதுக்கப்புறமா இப்போ லெஃப்ட்டில் வந்து 0.80 போட்டிருக்கிறேன். ரைட்டில் வந்து 0.80, டாப்பில் வந்து 0.50, பாட்டம் வந்து 0.40. ஸ்கேல் இமேஜில் வந்து நம்பர் 1ல் இருக்குது. அண்ட் ஸோ இதில் வந்து நமக்கு இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு வந்து கார்ப் பண்ணுறது மாதிரி அண்டு ஜூம் பண்ணுற மாதிரி எல்லாமே வந்து உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம வந்து நிறைய செட்டிங்ஸ் வந்து உள்ளே வந்து நீங்கள் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆஸ்பெக்ட் ரேஷியோ கூட பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் கூட கொடுத்துருக்குறாங்க. நிறைய செட்டிங்ஸ் உள்ளே இருக்குது. உள்ள கொடுத்துட்டு இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ கிட்டத்தட்ட நான் வந்து யூஸ்வலாக எந்த மாதிரியாக வந்து என்னுடைய ஃபேஸை வந்து நான் டியூட்டோரியல் பண்ணும்போது எப்போ அந்த மாதிரி இப்போ வச்சுருக்கிறேன். இப்போ பாருங்கள் நான் வந்து இப்போ லெஃப்ட் சைடு போகிறேன். ஸோ என்ன செய்யுது அப்படின்னா என்னோடய ஃபேஸை வந்து அப்படியே வந்து ஒரு சென்டரில் கம்ப்ளீட்டாக எக்ஸாக்டாக டக்குன்னு வர மாட்டேங்குது. பட் நான் ஸ்லோவாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணாமல் ஸ்லோவாக அப்படி மூவ் பண்ணிட்டு இருந்தேன்னா பெரிய பிரச்சனை இருக்காதுன்னு சொல்லி நினைக்கிறேன். உதாரணத்துக்கு வந்து இப்போ இந்த டியூட்டோரியலில் நான் வந்து வச்சுக்கிட்டேன் அப்படின்னா ஸோ வந்து இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது நார்மலாக வந்து பேசிகிட்டு இருக்கும்போது சும்மா இந்த மாதிரி வந்து லேஸாக அப்படி இந்த மாதிரியான சின்ன சின்ன மூவ்மெண்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஃபேஸை வந்து ஓரளவு சென்டர்லேயே வைக்கிற மாதிரி அது வந்து அப்படியே கரெக்டாக வச்சுருக்குது. நல்ல ஒரு ப்ளகின் இது. ஸோ ரொம்ப க்ரேஸியாக நம்ம ஃபாஸ்ட்டாக பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்காது. பட் ஒரு மைல்டான சின்ன சின்ன மூவ்மெண்ட்டை வந்து அது அழகாக மேனேஜ் பண்ண முடியுது, நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ ஒரு சில சிச்சுவேஷன்ஸில் வந்து நமக்கு இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததாக விண்டேஜ் ஃபில்டர் அப்படிங்கிற ஒரு ப்ளகின். இந்த ப்ளகின் நம்ம பார்த்துடலாம். இது வந்து வேறு ஒன்றும் இல்லை, ஒரு சிம்பிளான ஒரு இது தான். ஜஸ்ட் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் வந்து ஒரு எஃபெக்ட் கொடுக்குற மாதிரியான ஒரு இது. ஸோ அதுக்கு வந்து நம்ம அந்த பேஜுக்குள்ளே போய்க்கோங்க. அதில் பேஜில் போய்ட்டு அதில் வந்து நீங்கள் டவுன்லோட் பேஜில் போய் கீழே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு எப்படி நம்ம அதை இன்ஸ்டால் பண்ணுவோமோ அந்த மாதிரி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க.
ஸோ இப்போது நான் வந்து ஏற்கனவே நம்ம முன்னாடி ஒரு பிக்சர் போட்டு வச்சுருந்தோம்ல, அதுக்குள்ளே போகிறேன். உள்ளே போயிட்டு ஃபில்டர்ஸ்குள்ளே போய்க்கிறேன். கீழே எஃபெக்ட்டில் போய் கீழே அந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிட்டு விண்டேஜ் அப்படிங்கிறத நான் வந்து கிளிக் பண்ணுறேன். அந்த விண்டேஜ் ஃபில்டர் நம்ம உள்ளே போட்டோம் இல்லையா, அது உள்ளே இருக்குது. ஸோ விண்டேஜ் வந்து நம்ம கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்கும்போது பாருங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாறிடுச்சு. அண்ட் இன்னொரு பழைய காலத்து அந்த எஃபெக்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அதே மாதிரி என்னுடைய பிக்சருக்கும் நான் பண்ணுறேன். என்னோடய பிக்சரை செலக்ட் பண்ணிக்கிறேன். திரும்பவும் போயிட்டு ஃபில்டர்ஸ்குள்ளே போகிறேன். ஃபில்டர்ஸில் போய் அந்த விண்டேஜ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறேன். எனக்கு வந்து திரும்ப அது வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாறிடுச்சு. ஸோ நம்ம வந்து இது வந்து நம்ம பிக்சர் இமேஜுக்கு மட்டும் இல்லை, வீடியோவுக்கும் நீங்கள் இதே மாதிரி பண்ணலாம். ஸோ ஒரு கூல் எஃபெக்ட், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எஃபெக்ட் ஒரு பர்டிகுலர் இதுக்கு நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நீங்கள் செட்டப் பண்ணலாம். அடுத்ததாக இந்த OBS ஸ்டுடியோவை எப்படி ரிமோட்டாக கண்ட்ரோல் பண்ணுறது, நம்முடைய மொபைலை யூஸ் பண்ணி மொபைல் ஒரு ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி பயன்படுத்தி எப்படி OBS ஸ்டுடியோவில் சீன் மாற்றுறது எல்லாமே வந்து நம்ம ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோ ஏற்கனவே எடுத்து வச்சாச்சு. அடுத்தது அந்த வீடியோ வரப்போகுது. இதில் ஏற்கனவே நிறைய எஃபெக்ட்ஸ் போட்டனால இது கூடவே சேர்த்து போட வேண்டாம், அதை தனியாக போடலாம்னு சொல்லி பிளான் பண்ணேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நோட்டிஃபிகேஷனும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இன்னும் இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் என்னுடைய சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். இன்னும் வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.